ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய பல கோடிகள் மதிப்புடைய திருவாபரணங்களை பற்றியும் எந்த நாட்களில் அவருக்கு எந்த திருவாபரணங்களால் அலங்காரம் செய்கிறாங்க என்பதை பற்றியும் பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய சமயத்தில் நிறைய திருவாபரணங்களோடு தான் நாம் அவரை தரிசனம் செஞ்சுருப்போம். வியாழக்கிழமைகளில் மட்டும் மிக மிக குறைந்த திருவாபரணங்களோடு அவரை நாம் தரிசனம் செய்யலாம். திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளினுடைய திருவாபரணங்கள் பல கோடிகள் மதிப்புடையது என்றும், பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், கிருஷ்ணதேவராயர் மன்னர் என பல மன்னர்கள் கொடுத்த திருவாபரணங்கள் இன்றளவும் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை அலங்காரம் செய்வதற்கு பயன்படுத்துவதாக சொல்லப்படுது. எத்தனையோ திருவாபரணங்களால் பெருமாளை தினமுமே அலங்காரம் செய்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்து நாம் அவரை தரிசனம் செய்தாலும் நம்முடைய கண்ணுக்கு தெளிவாக தெரியக்கூடியது அவருடைய திருமுடியை அலங்காரம் செய்யக்கூடிய கிரீடம். திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கிட்ட 7 கிரீடங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த 7 கிரீடங்கள்ல வைர கிரீடம், நவரத்னம் பதித்த கிரீடம், ஸ்வர்ண கிரீடம் என பல வகையான கிரீடங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிரீடமுமே பல கிலோ எடையுடையது என்றும் கோடிக்கணக்கான மதிப்புடையது என்றும் சொல்லப்படுது. இந்த 7 கிரீடங்கள்ல 2 புராதன கிரீடங்களும் இருக்கு. அதுல முதல்ல வரக்கூடியது ஸ்ரீனிவாச திருக்கல்யாண சமயத்துல ஆகாஷராஜன் பெருமாளுக்கு கொடுத்த ஸ்வர்ண கிரீடமும் கிருஷ்ணதேவராய மன்னர் கொடுத்த ஒரு கிரீடமும் அடங்குமாம். ஆகாஷராஜன் பெருமாளுக்கு கொடுத்த ஸ்வர்ண கிரீடத்துக்கு நடுவுல கோமேதகம், வைரம், மாணிக்கம் பதித்த பெரிய பதக்கம் இருக்காம். பெருமாளுக்கு செய்யக்கூடிய அலங்காரத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. நித்திய கட்ல அலங்காரம், விசேஷ சமர்ப்பணம். நித்திய கட்ல அலங்காரம் என்பது பெருமாளுக்கு தினமுமே செய்யக்கூடிய அலங்காரத்தை குறிக்கக்கூடியது. இந்த நித்திய கட்ல அலங்கார சமயத்தில் பெருமாளுக்கு அலங்கரிக்க சுவர்ணத்தால் ஆன, அதாவது தங்கத்தால் ஆன ஆபரணங்களை தான் பயன்படுத்துவாங்களாம். விசேஷ சமர்ப்பணம் என்பது விசேஷ நாட்களில் செய்யக்கூடிய அலங்காரத்தை குறிக்கக்கூடியது. விசேஷ நாட்களில் நவரத்னங்களால் ஆன திருவாபரணங்களாலும் வைரத்தால் ஆன திருவாபரணங்களாலும் அலங்காரம் செய்வாங்களாம். பெருமாளை அலங்கரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய திருவாபரணங்களை பற்றி பார்க்கலாம். நித்திய கட்ல அலங்காரத்தில் பெருமாளுக்கு ஆகாஷராஜன் தந்த சுவர்ண கிரீடம் பயன்படுத்துவாங்களாம். மற்ற விசேஷ நாட்களில் விசேஷ நாட்களை பொறுத்து வைர கிரீடம் அல்லது நவரத்ன கிரீடத்தை பொருத்துவாங்களாம். அதற்கடுத்து அவரனுடைய 2 காதுகளையும் மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மகர குண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய கர்ணபத்திரம். அடுத்து பெருமாளினுடைய கழுத்துக்கு கண்டாபரணம். கண்டாபரணம் என்பது நெக்லஸை குறிக்கக்கூடியது. இதை வைஜெயந்தி நெக்லஸ் என்றும் மகரகண்டி என்றும் அழைக்கிறாங்க. இந்த கண்டாபரணமே 3-4 சைஸில் இருக்காம். அத்தனையுமே பெருமாளுக்கு தினமுமே அலங்காரம் செய்வதற்கு பயன்படுத்துகிறாங்க. கண்டாபரணத்தை ஒட்டி புலிநகம் பதித்த புலிகோரு பதக்கம். அதற்கடுத்து யக்னோபவித்தம். யக்னோபவித்தம் என்பது பூநூலை குறிக்கக்கூடியது. 6 வடம் கொண்ட தங்க யக்னோபவித்தம் தினமுமே நித்திய கட்ல அலங்காரத்தில் பயன்படுத்துகிறாங்க. அதற்கடுத்து இடுப்பு பகுதியை அலங்காரம் செய்வதற்கு 3 ஒட்டியானங்கள் பயன்படுத்துவாங்களாம். பங்காரு ஒட்டியானம் என்று சொல்லப்படக்கூடிய தங்க ஒட்டியானம், நாகாபரண ஒட்டியானம், அதற்கடுத்து தசாவதார ஒட்டியானம். இந்த தசாவதார ஒட்டியானத்தில் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் கீழே மணிகள் இருக்குமாம். அதனால இதை கண்டாலு ஒட்டியானம் என்றும் சொல்வாங்களாம். பெருமாளினுடைய மேல் நோக்கி இருக்கக்கூடிய 2 திருக்கரங்களில் இருக்கக்கூடிய சுதர்சனம் பாஞ்சஜன்யத்திற்கு நவரத்தினங்களால் ஆன கவசங்கள் சாற்றப்படும். அடுத்து சூரிய கட்டாரி என்று சொல்லப்படக்கூடிய நந்தகம் வாள். இந்த நந்தகம் வாளானது பெருமாளினுடைய இடுப்பில் மைய பகுதியிலிருந்து பெருமாளினுடைய திருப்பாதம் வரைக்கும் நீண்டு இருக்கும். பெருமாளினுடைய 2 திருப்பாதத்திற்கு நடுவில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா நந்தகம் வாளை பார்க்க முடியும். பெருமாளுக்கு தினமுமே அணிவிக்கக்கூடிய ஹாரம் வகைகளை பற்றி பார்க்கலாம். அதாவது லாங் செயின் போல இருக்கக்கூடிய ஹாரம். இதில் பெருமாளினுடைய 108 நாமங்கள், ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொரு நாமம் எழுதப்பட்ட அஷ்டோத்திர சதநாம ஹாரம், 5 வடங்கள் கொண்ட சஹஸ்ரநாம ஹாரம், 108 துளசி இலைகள், ஒவ்வொரு துளசி இலைகளுமே தங்கத்தால் செய்தது, 108 துளசி பத்திர ஹாரம். அடுத்து 108 லக்ஷ்மி ஹாரம். இந்த ஹாரத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காயினாக இருக்கும். இதுபோல் 108 தங்க காயின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு காயின்லையுமே மகாலட்சுமியினுடைய உருவம் பதிக்கப்பட்டிருக்கும். அதனால் இந்த ஹாரத்தினுடைய பெயர் 108 லக்ஷ்மி ஹாரம் என்று சொல்வாங்க. அதற்கடுத்து அவரனுடைய திருக்கரங்களுக்கு பொருத்தப்படக்கூடிய ஹஸ்த கவசம். இந்த கவசமும் சுவர்ணத்தால் ஆனதும் இருக்கு, நவரத்னங்களால் ஆனதும் இருக்கு. ஒவ்வொரு விசேஷ நாட்களை பொறுத்து அந்தந்த கவசங்கள் மாற்றம் செய்யப்படும்.
அதற்கடுத்து அவருடைய திருப்பாதத்தை அலங்கரிக்கக்கூடிய கொலுசு வகைகள், இதை கஜாலு என்றும் சொல்றாங்க. 2 விதமான கஜாலு தினமுமே அலங்காரத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. ஒன்று நெளியாக இருக்கும், அதற்கு மேலே நல்ல பட்டையாக கற்கள் பதித்த கஜாலு ஒன்று இருக்கும். அடுத்து பெருமாளினுடைய திருப்பாதங்களுக்கு சாற்றப்படக்கூடிய தங்க கவசம். அதற்கடுத்து பெருமாள் நின்று கொண்டிருக்கக்கூடிய பத்மபீடம். பத்மபீடத்திற்கு மேலே தான் பெருமாள் நின்று நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். அந்த பத்மபீடமும் ஸ்வர்ணத்தால் கவர் செய்யப்பட்டிருக்கு, அதனால அதை ஸ்வர்ண பீடம் என்றும் சொல்வாங்க. அடுத்து பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய 2 விசேஷமான திருவாபரணங்கள் ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம். இது 2மே பெருமாளினுடைய 2 திருமார்பில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள். இதில் ஸ்ரீவத்சத்தினுடைய நடுவில் மகாலட்சுமி தாயார் அவருடைய 2 திருக்கரங்களையும் தாமரை மலர்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன உருவமும் இருக்குது. இந்த கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், மற்ற திருவாபரணங்கள் எல்லாமே என்னால் எவ்வளவு ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இமேஜஸ் மூலமாக மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நிச்சயமாக இந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு பெருமாளினுடைய திருவாபரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். பெருமாளினுடைய 2 திருக்கரங்களினுடைய மேற்பகுதியில் வங்கி அணியக்கூடிய இடத்துல நாகாபரணம் அணிவிப்பாங்க. 2 திருக்கரங்களுக்கு பொருத்தப்படக்கூடிய கவசத்திற்கு மேலே தங்க கங்கணமும் இருக்கும். பெருமாளினுடைய திருத்தோல் பகுதியிலிருந்து திருப்பாதம் வரைக்கும் சாற்றப்படக்கூடிய 2 பெரிய ஹாரம், சாலக்கிராம ஹாரம், தாமரைப்பூ ஹாரம். ஒவ்வொரு சாலக்கிராம கற்களுக்குமே தங்க கவசம் பொருத்தப்பட்டிருக்கும். அதே போல் தாமரைப்பூ ஹாரத்திற்கு ஒவ்வொரு தாமரைப்பூவுமே தங்கத்தால் செஞ்சுருப்பாங்க. இத்தனை திருவாபரணங்களால் தினமுமே பெருமாளை அலங்காரம் செய்கிறாங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நித்திய கட்டள அலங்காரத்தில் பெருமாளுக்கு ஸ்வர்ண திருவாபரணங்கள் சாற்றப்படுது. இதுவே விசேஷ நாட்கள், குறிப்பாக ஆஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய நாட்களில் யுகாதி ஆஸ்தானம், தீபாவளி ஆஸ்தானம், கைசிக துவாதசி ஆஸ்தானம், ஸ்ரீராமநவமி ஆஸ்தானம், ஆணிவார ஆஸ்தானம், இது போன்ற ஆஸ்தானம் நாட்களில் புராதன நகைகள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமாளுக்கு மன்னர்களால் வழங்கப்பட்ட ஆபரணங்களால் அலங்காரம் செய்வாங்களாம். அடுத்து ஆனுவல் ஆர்ஜித சேவாஸ் என்று நாம் சொல்லப்படக்கூடிய பத்மாவதி பரிணயம், வசந்தோத்சவம், பவித்ரோத்சவம், தெப்போத்சவம் போன்ற நாட்களில் நவரத்னங்களால் ஆன திருவாபரணங்களால் அலங்காரம் செய்வாங்களாம். அடுத்து பிரம்மோத்சவம், வைகுண்ட ஏகாதசி, யுகாதி போன்ற சிறப்பு நாட்களில் வைரங்களால் ஆன திருவாபரணங்களால் பெருமாளை அலங்காரம் செய்வாங்களாம். இத்தனை வேறுபாடுகள் பெருமாளுக்கு அணிவிக்கப்படக்கூடிய ஆபரணங்களில் இருக்குது. ஆனால் நம்ம மிக தூரத்தில் இருந்து பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய காரணத்தினால பெருமாளுக்கு எந்த விதமான ஆபரணங்கள் சாற்றப்பட்டிருக்கு என்பது நம்மளால் கவனிக்க முடிகிறது இல்லை. ஆனாலுமே பெருமாளுக்கு அணிவிக்கப்படக்கூடிய ஆபரணங்களில் இத்தனை வேறுபாடுகள் இருக்குது. இத்தனை திருவாபரணங்களால் பெருமாளை அலங்காரம் செய்தாலும் பெருமாள் என்று சொன்ன உடனேயே நம்முடைய மனதிற்கும் கண்ணிற்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடியதும் அவரனுடைய நெற்றி பகுதியை அலங்காரம் செய்யக்கூடிய பச்சை கற்பூர நாமம். திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளினுடைய அடையாளமாகவே கருதப்படக்கூடிய அவரினுடைய நெற்றியை அலங்கரிக்கக்கூடிய பச்சை கற்பூரம் மற்றும் கஸ்தூரி திலகத்தால் ஆன திருநாமம். இத்தனை எடை கொண்டுள்ள திருவாபரணங்களால் தினமுமே பெருமாளை அலங்காரம் செய்தாலும் இந்நாள் வரைக்கும் பெருமாளினுடைய திருமேனியில் ஒரு சின்ன கீறல் கூட கிடையாதாம். அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து தினமுமே அர்ச்சகர்கள் பெருமாளை அலங்காரம் செய்கிறாங்க. பெருமாளை நம்ம பார்க்கும்போது அவரின் மேல் இருக்கக்கூடிய பட்டு வஸ்திரம் மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அந்த பட்டு வஸ்திரத்திற்கு உள்ள நல்ல ஒரு சாஃப்ட் காட்டனால் ஆன உள்சாத்து வஸ்திரம் என்ற ஒரு வஸ்திரம் சாற்றுவாங்க. இந்த உள்சாத்து வஸ்திரத்திற்கு மேலே தான் மேல்சாத்து வஸ்திரம் என்று சொல்லப்படக்கூடிய பட்டு வஸ்திரம் சாற்றுவாங்க. உள்சாத்து வஸ்திரம் பயன்படுத்துவதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. பெருமாளினுடைய திருமேனி நல்ல பளபளன்னு பளிங்குகள் போல இருக்குமாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் சுயம்புவாக தோன்றியவர். திருமேனி முழுவதுமே சாலக்கிராமக்கல் என்றும் சொல்லப்படுது. எங்கேயுமே அவரினுடைய திருமேனியில் எங்கேயுமே ஒரு சிற்பி அந்த சிலையை வடித்ததற்கான சிற்பியினுடைய உளியினுடைய அடையாளம் எங்கேயுமே இருக்காது என்றும் சொல்லுவாங்க. அவரனுடைய திருமேனி மேலே நேரடியாக பட்டு வஸ்திரம் சாற்றினால் வழுக்கி வந்துடும் என்பதற்காக முதல்ல நல்ல காட்டனால் ஆன உள்சாத்து வஸ்திரம் சாற்றிய பிறகு அதற்கு மேலே பட்டு வஸ்திரம் சாற்றப்படுவதா சொல்லப்படுது. 2வது காரணம், பெருமாளினுடைய
அதிக எடை கொண்ட திருவாபரணங்களால் அவரினுடைய திருமேனிக்கு எந்த பாதிப்போ கீறலோ ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனாலையும் இந்த உள்சாத்து வஸ்திரம் சாற்றப்படுவதா சொல்லப்படுது. அவரனுடைய திருமேனி மேலே எங்கே இந்த வஸ்திரம் மறைக்கப்படலையோ அந்த இடங்களில் நல்ல ஒரு பட்டு துணியால் மெத்த போல் வச்சுட்டு அதற்கு மேலே தான் திருவாபரணங்கள் அலங்காரம் செய்வாங்களாம். இது போல் பார்த்து பார்த்து தினமுமே பெருமாளுக்கு அர்ச்சகர்கள் அலங்காரம் செய்கிறாங்க. வியாழக்கிழமை காலையில் திருப்பாவாடா சேவா ஆரம்பிப்பதற்கு முன்னால் பெருமாளினுடைய எல்லா திருவாபரணங்களையும் களைஞ்சிட்டு பெருமாள் ரொம்ப சிம்பிளாக நேத்திர தரிசனத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். களையப்பட்ட இந்த திருவாபரணங்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமை அதிகாலை அபிஷேகம் முடிந்த பிறகுதான் மறுபடியும் எல்லா திருவாபரணங்களால் அலங்காரம் செய்வாங்க. இந்த திருவாபரணங்கள் எல்லாமே திருப்பதி மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாளினுடைய திருவாபரணங்கள். திருப்பதி கோவில் கருவறைக்குள்ள பெருமாளோடு சேர்த்து பஞ்சபேரங்கள் இருப்பது நிறைய பேருக்கு தெரியும். அவங்க ஒவ்வொருத்தருக்குமே பல எடை கிலோ கணக்கில் திருவாபரணங்கள் இருக்காம். இதை அத்தனையுமே கோவில் அர்ச்சகர்களும் திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் பத்திரமா பாதுகாப்பு செஞ்சுட்டு வர்றாங்க. இதெல்லாம் போக பெருமாளுக்கு பண்டை காலம் தொட்டு இந்நாள் வரைக்கும் பக்தர்கள் நிறைய திருவாபரணங்கள் நன்கொடையாக கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.